ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலில் இருக்கோம். சரி, சாமியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம். நிறைய உப்புலாம் கொட்டி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே ஏற வேண்டிதான். நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இது முருகன் கோவில். முருகரை நோக்கி ஒரு தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஏறுறதுக்கு ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ இங்கேயும் சிறப்பு கட்டணம் 50 ரூபா. அந்த சைடு பார்த்திங்கன்னா 100 ரூபா. இதுதான் பொது வழி. நம்ம இப்போ பொது வழியில் தான் போக வேண்டியது. நம்மக்கிட்ட காசுலாம் இல்லைங்க. ஸோ இது வரைக்குமே பைக் வருது நம்மளுக்கு தெரில. நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நுழைவாயிலுங்க. உள்ளே வந்துட்டோம். எங்கேயும் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகணும் போல். ஒரு நீட்னஸ் தான் நல்லா இருக்குங்க கோயில். வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அப்படியே அந்த சைடு வரவங்களாம் காசு கொடுத்து வராங்க. 50 ரூபா 100 ரூபான்னு. அப்படியே ஸ்ட்ரிக்டாக போயிட்டு அவங்க பார்த்துருவாங்க. நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 5 வளைவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 வளைவு இருக்குதுங்க கரெக்டாக. இதோட ஸ்டாப்பு. அதுக்கு மேலே வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கேமராலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, தரிசனத்தை முடிச்சுட்டு பூ வாங்கின்னு வந்துட்டோம். உள்ளே வந்து நாட் அலோடுங்க. கேமராலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பண்ண முடியாது, வீடியோவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் வந்து சாமியை காமிக்க முடியல, மன்னித்துடுங்கோ. மற்றபடி எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து அலோடு இருக்கான்னாலாம் தெரில. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருக்காங்க. பாம்பன் சாமி.
இப்போ பார்த்துன்னு இருக்கிறது துர்க்கை அம்மன். எங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்களாம். காலையிலேருந்து 100 பேருக்கு மட்டும் போடுறாங்களாம். நல்லாவே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள், எழுதி காமிச்சிருக்காங்க. 100 பேருக்கு அன்னதானம் உண்டு. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. தண்ணி, வாட்டர், ஆலினால் எல்லாமே இருக்குங்க. என்னன்னு தெரில, எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படியே பார்த்துட்டு வெளியே கிளம்பியாச்சு. விளக்கெல்லாம் வைக்கணும்னா வந்து வைங்க, ஏன்னா வேண்டுதல் இருந்தால். எவ்வளோ விளக்கு இருக்கு பாருங்க. வந்தால் இவரை தாண்டி தான் போகணும் நம்ம. எங்ககிட்ட பழம் இல்லை, பூ தான் இருக்குது. சின்ன சின்ன பொருள்கள் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் குழந்தைங்கள்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா குழந்தைங்க விட மாட்டாங்க. ஜோசியம், கிளி ஜோசியம்லாம் இருக்குது. நம்ம சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும் கோயில். இது கொஞ்சம் பரவாயில்ல, சீக்கிரம் ஏற முடியாத வயசானவங்க கூட போய் ஏறின்னு பார்த்துட்டு வரலாம். அதிகமான படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 படி தான் இருக்கும். வெளியே வந்தாச்சு, அவ்வளோதாங்க. திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் நல்லா இருக்குது, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குன்றத்தூர் முருகர் கோயிலை வந்து விசிட் பண்ணியாச்சு. இந்த சைடு பல்லாவரம் சைடெலாம் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கடவுள் பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அடுத்த ஒரு விளாகில் மீட் பண்ணுறேன்.